வாங்க அன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துட்டு வருவோம். அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் 1.5 கிலோ எடுத்துருக்குறேன், வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்குறோம், தக்காளி 1/4 கிலோ, கொஞ்சம் புதினா மல்லித்தலை, அரை மூடி தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, உப்பு, இஞ்சி பூண்டு, மல்லித்தூள், பட்டை கிராம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெங்காயத்தை 1-2 அறுத்து வச்சுருக்கோம். இதை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம். பாருங்கள் வெங்காயம் இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. அதை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்குவோம். வெங்காயத்தை இப்படி 1-2 இப்படி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து வச்சு தக்காளி அறுத்துக்கலாம். இந்த தக்காளி அறுக்கையில் இந்த தக்காளியோட மூக்கை அப்படி அறுத்துருங்க. இதனால தான் கிட்னியில் கல் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த தக்காளியோட மூக்கை அப்படி அறுத்து எடுத்துகிட்டு தக்காளி பூரா அறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. அது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருள் போடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு போடுவோம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறேன். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டை கிராம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 3 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்குங்க. நான் காமிக்கலை. போட்டுட்டு எடுத்து வச்ச கறியை நல்லா போட்டு நல்லா மசாலா பிடிக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கறிக்கு வேணுங்கிற உப்பையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கலாம். இதோட மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கறியை நல்லா வேக வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக கிரேவி போதுன்ட்டு. தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைப்போம். அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். கிரேவி பிறகு உங்களுக்கு என்ன அளவு தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்குங்க. ஏற்கனவே கறியில் தண்ணி விடும், பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும். கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம எடுத்து வச்சு கிண்ணத்தில் பரிமாறலாம். இது எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சமைச்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.